திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்கள் அன்புச்செல்வன். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. மற்றொருடன் திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலான குழு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரைக்குமாக பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி பங்கீடு என்பது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு 2 இடங்களும், அதே போன்று மனிதநேய கட்சிக்கு 2 இடங்களும், காங்கிரசுக்கு 28+1 இடங்களும் கொடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையெழுத்திட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடியவர்கள் இன்னும் அடுத்த கட்டமாக அழைக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை செல்வதற்கு முன்பாக பேராசனுடைய 6வது நினைவாலையொட்டி அண்ணா அறிவாலயம் வந்திருந்தார். அங்கு அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக பேச்சுவார்த்தை குழுவுடன் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலவரங்கள், இப்போது விருப்ப மனு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமான விஷயங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் இன்று மதுரையில் இணைப்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததற்கு பின்பாக பலரும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் 1 லட்சம் பேராவது இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி மாநாடு இருக்கிறது. இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதால் அது குறித்தெல்லாம் கேட்டறிந்ததற்கு பின்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை புறப்பட்டு செல்கிறார். அண்ணா அறிவாலயத்திற்கு வந்ததற்கு பின்பாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அண்ணா அறிவாலயத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனை முடித்ததற்கு பின்பாக மதுரை புறப்பட்டு செல்வதற்காக தனி விமானம் மூலமாக செல்ல இருக்கிறார். அதற்காக விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவாலயத்திலிருந்து புறப்படுகிறார். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு எண்ணிக்கை அடிப்படையிலான அந்த தொகுதி பங்கீடு என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளோடும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய கலவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.